அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கத்திரிக்காய் தான் இருக்குது. நம்ம கத்திரிக்காயை தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். இதில் ஒரு பிஞ்சு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். எந்த பூச்சி வச்சு எதுவுமே இல்லை, சூப்பராக வந்திருக்குது. எடுத்துக்கிறோம். இப்போது இந்த பாருங்க, இந்த மிளகாத்தை இதை இதை கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வரும். இந்த மிளகாத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப மெயினு. ஏன்னா மிளகாத்தை எப்போதுமே நமக்கு தேவைப்படும். இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி எப்படி ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. எல்லாமே பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இதெல்லாம் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. இது இல்லை, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் சூப்பராக வருது காய். இது ரெண்டும் வருங்க. இது பெருசாக இல்லை இல்லை இங்கே இது ரெண்டும் பெருசாகிடுச்சு, இதுவும் பெருசாகிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே சூப்பராக கலர் சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் ஒட்டுக்க இருக்குது. இது எடுத்துக்கலாம். இது முத்திருச்சு. இது பிஞ்சாக இருக்குது. இது கலர் மாறவே இல்லை, இது கலர் மாறிடுச்சு. இது வாடிடுச்சு. தண்ணி ஊற்றும் போது மிஸ் பண்ணிட்டாங்க. அது ரெண்டுமே தண்ணி ஊற்றலை, அதனால் இது பாருங்க வாடிடுச்சு. இப்போ தான் தண்ணி ஊற்றி விட்டேன். இதுவும் கொஞ்சம் இது எடுக்கலாமா? இதையும் எடுத்துருவோம். இதுவும் சூப்பர் காய், இதுவும் பிஞ்சு காய் தான். ஆனால் தண்ணி ஊற்றலை அப்படின்னாக்க உடனே அப்படியே சட்டுன்னு வாடிடுது. அதனால் நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றணும். இதையும் நம்ம எடுத்துடலாம். இது பாருங்கள், ஒரு மாதிரி பூச்சி இல்லை, பூச்சி இல்லை. ஆனால் எடுத்துட்டேன். இதெல்லாம் பிஞ்சு தாச்சா. இல்லை, இதெல்லாம் சூப்பராக அப்படியே சொல்லிக்குது அப்படியே கலரு. ஆமாங்க, இதெல்லாம் பிஞ்சு தான். எல்லாம் பிஞ்சா சொல்லுங்க. இங்கே இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. இது கொஞ்சம் முத்தட்டும். இதுவும் இது இல்லாமா? இதை எடுத்துடலாம். சூப்பர் காய் இப்போ நம்ம கத்திரிக்காய் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மிளகா நிழலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக வரல, ஹைட்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஹைட்டாக வந்தால் சரியாக காய்க்காது. பாருங்கள், எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். கத்திரி சரியில்லை, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இங்கெல்லாம் இருக்குது. இப்போது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு காய் இங்கே இது போன தடவையும் விட்டுட்டு போயிட்டோம் பொழுது பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இருக்கா கூட. இங்கே அப்படியா இங்கே அப்படியே ஒரு கொத்தா சூப்பராக இருக்குது பாருங்க. காய் நல்லா அப்படியே திராட்சை மாதிரியே இருக்குது காய். நம்ம அந்த காய் இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே அப்படியே என்னப்பா கொத்துது, இங்கே ஒன்று இருக்குது, இது வெள்ளை கலர், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணும், எல்லாமே வாடி போயிடுச்சு, தண்ணி ஊற்றணும். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பக்கம் இல்லையா? இங்கே இல்லை. நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி இருக்குது, நம்ம தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இப்படி காட்டுச்சு, தெரியுதா? இப்போ பாருங்க, இந்த கொத்தில் ஒரு 3 இது பழுத்துருக்குது. இதில் இப்போ தான் அரைப்பழமாக இருக்குது எல்லாமே. இப்போ நல்லா பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு மாதம் கூட வச்சுருக்கலாம், அவ்வளோ கெட்டியாக. நாங்கள் அப்படி தொட்டு உடனே வருது எல்லாமே. இப்போ இந்த இடத்துல 3 இது நம்ம பழுத்துருக்கு, 3 எடுத்துக்கிறோம். அந்த
இங்கே இருக்கு பாரு. இப்போ குனிஞ்சியா அப்படி குனிஞ்சு வச்சியா இப்படி அடிச்சியா இப்படி வச்சா இப்படி அடி இப்படி அங்கே ஒரு அங்கே வச்சியா அங்கே ஒரு கத்திரிக்காய் கிடக்குச்சியா இங்கே வா இது பாருங்க இங்கே ஒன்று நல்லா பழுத்துருச்சு இது நம்ம எடுத்துட்டோம் சூப்பர் பழம் இங்கே இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்குது ஆனால் தொட்டு ஒன்று எல்லாமே பொசுக்கு பொசுக்குன்னு வருது நாளைக்கா எடுத்து வர சூப்பர் இந்த இடத்துல நிறையா இருக்குது வேறு எடு ஏன் அப்படி கஷ்டமாக இருக்கா இல்லை 4 இருக்குது எடு தெரியுதா இது அரைக்காயா இருக்கு வேணாம் சரி இது இங்கே ஒன்று இருக்கு ஒன்று இருக்குது தக்காளி திராட்சை மாதிரி இருக்கு நல்லா கொத்து கொத்தாக இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது காய் மீதி தான் அரைப்பழமாக இருக்கு அப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுட்டு இருக்கு பூராமே எல்லாமே அப்படியே கொத்து கொத்தா சூப்பராக இருக்குது ஆனால் இந்த வாங்க இங்கே ஒன்று இருக்காது இது வந்து காய் தானே இல்லை இது வந்து காயாக தான் இருக்குது இது வந்து பழுக்கட்டும் நம்ம பழுத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த இது இது பாருங்க கொத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது பழுக்கட்டும் பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அழகாக சூப்பராக வந்துருக்குது இது வந்து தானாக வந்து விதை போன வருஷம் நம்ம எடுத்ததில் விழுந்துருக்கும் போல இருக்குது இது வரிசையாக வந்து பிஞ்சு விட்டதுனால இது வராது போல இருக்குன்னு நான் விட்டுட்டேன் சரி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன் இது சூப்பராக ஒன்று வந்துருக்கு பாருங்க அந்த லாஸ்ட் ஒன்று அப்படியே சுருண்டுட்டுருக்கு அதுவும் பெருசாகிடுச்சு இப்போ சூப்பராக வருதுங்க ஆனால் அது வந்து வராதுன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பிஞ்சு வந்துருச்சு பரவாயில்ல இது பெருசானதுக்கப்புறமா அறுவடை எடுக்கலாம் நான் வந்து இந்த அவரையை வந்து நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து ஒரு நிறைய அப்படியே அடர்த்தியாக செடி இருந்துச்சு எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக தளைஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் தளைஞ்சு வரணும் இப்போ பிஞ்சாக இருந்துச்சு இந்த பாருங்க பிஞ்சாக இருந்துச்சு இப்போ இது வந்து 2 காய் இருக்குது இதில் வந்து 2 காய் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாரு இங்கே 2 காய் இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பொரியலுக்கு இல்லாட்டியும் நம்ம வந்து சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க இங்கே 2 இருக்குது இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அங்கே ஒன்று இருக்காரு இல்லை இதான் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க நம்ம வந்து சாம்பாரில் வந்து போட்டோம்னா எல்லா காயுமே நம்ம வந்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் இது வந்து புதுசு இப்போ தான் வந்து பின்னாடி வச்சேன் இப்போ தான் இது வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே கொத்தாக வந்துட்டுருக்கு பாருங்க கொத்தாக வந்துட்டுருக்கு இதெல்லாம் பின்னாடி வச்சது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சது இப்போ தான் நான் அந்த பக்கம் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சார் இப்போது நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஒடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒடிச்சா மட்டும்தான் நல்லா நான் இப்போதைக்கு தாளிக்கிறதுக்காக போதும் பழம் வந்து நிறையா இருக்குறாங்க இந்த பாருங்க மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வந்து பழம் அந்த அதெல்லாம் வந்து உள்ளே வந்து பறிச்சு விட்டு இது பாருங்க தளைஞ்சு வந்துருச்சு இங்கே ஒன்று வந்துருக்குது அங்கே அதே மாதிரி அங்கே ஒன்று வந்துருக்கு இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் தக்காளி பழம் பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது பழுக்கிறதுக்கு பழுத்ததை நம்ம வந்து தக்காளி பழம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அவரைக்காய் வந்து எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டு இப்போ மறுபடியும் தளைஞ்சு வந்து நமக்கு 2 காய் காய்ச்சிருக்குது அந்த அவரைக்காய் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்காக நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐகான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்